திருவாரூர் மாவட்டத்தில் காலையில் இருந்தே பெய்து வரும் கனமழையால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மழைப்பொழிவு நிலவரம் இப்படி இருக்கிறது. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேலும் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் லேசான மழையும் அவ்வப்போது கனமழையும் விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர், நன்னிலம், சேந்தமங்கலம், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, காரிக்கோட்டை, விளமல், வண்டாம்பாலை, கோட்டூர், விக்கிரபாண்டியம், அம்மையப்பன் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் விட்டு கனமழை என்பது தொடர்ந்து காலை முதலே பெய்து வருகிறது. இந்த கனமழையை காலை முதல் பெய்து வந்த கனமழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 6 மணி நேரத்தில் திருவாரூரில் 5 சென்டிமீட்டர் மழையும், மன்னார்குடி மற்றும் நன்னிலத்தில் தலா 3 சென்டிமீட்டரும், குடவாசலில் 2 சென்டிமீட்டர் என திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தமாக 20 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.